ஹலோ வணக்கம். நான் உங்க சம்பத் பேசுறேன் ஃப்ரம் சிவாங்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸ் அப்செட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது டிப்ரெஸ்ட் பார்த்தோம். இது 2மே சோகத்த வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். சரிங்களா? 3வது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மீளா துயரம். ரொம்ப சோகம். ஆறுதல் சொன்னாலும் அவங்க சமாதானப்படுற மாரி இல்ல. அந்த மாரியான கஷ்டம். மோர் தென் 100%. உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்க தவறிட்டாங்க அப்படிங்கும்போது, அந்த மாரி சிச்சுவேஷன்ல எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும்னா, இன்கன்சோலபிள் அப்படின்ற வார்த்தை. அப்ப பாருங்க தமிழ்ல அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். ஏன்னா அவங்க அப்பா இல்ல அம்மா இல்ல யாரோ ஒருத்தவங்க வீட்டுல தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது he is inconsolable after losing his father அப்படிங்கும்போது அவங்க அப்பாவை இழந்ததால அவன் ரொம்ப மீளா துயரத்துல இருக்கான். அப்போ he is inconsolable அப்படின்னா ரொம்ப மீளா துயரம். அவன் மீளா துயரத்துல இருக்கிறான். எப்போ அவங்க அப்பாவை இழந்ததால. ஓகேவா? பை.